இன்னைக்கு அமைச்சர் கிடையாது. முதலமைச்சர் எல்லா துறையும் பார்த்துக் கொள்ள முடியாது என்பதற்காக ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக அமைச்சரை நியமித்துள்ளார்கள். அதே போல் நகர்ப்புற வளர்ச்சிக்கு துறையில் அமைச்சர் ராஜ்மோகனை நியமித்துள்ளார்கள். ராஜ்மோகன் நேர்மையானவர். அப்படிப்பட்ட மனிதர், அவரிடம் யாரும் இதை பற்றி சொல்வது கிடையாது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எப்படி கடந்த ஆட்சியிலே 2558 நகராட்சி பணியாளர்களை பணி நியமனத்தில் மிகப்பெரிய மோசடி செய்துள்ளார்களோ அதே போல இந்த ஆட்சியிலும் முதலமைச்சருடைய துறையை அதாவது கொத்தி 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 சாப்பிட்டு போடுகிற நிலைப்பட்டிருக்கின்றது. காரணம் என்றால் ஹவுஸ் சோர்ஸ் என்ற பணி ஏற்கனவே நேற்றைக்கு சட்டமன்றத்தில் 2 நாளுக்கு முன்னால அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியாரான சௌமியா அன்புமணி பேசுகின்றார். உள்ளாட்சி துறை ஹவுஸ் சோர்ஸ் பேசியுள்ளார். உள்ளாட்சித்துறை ஹவுஸ் சோர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் என்ற பணிகளை நியமிக்கிறார்கள். இது ஆட்சியாளர்களுக்கு தேவையான நபர்களுக்கு கான்ட்ராக்ட் ஒர்க் கொடுத்து கோடிகளை கொள்ளையடிக்கக்கூடிய நிலைப்பாடு. அதே போல குப்பை தரம் பிரிப்பது, சால்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், அதே போல வாட்டர் உயர்தர அந்த பம்பிங் ஸ்டேஷனுக்கு தேவையான லிக்விட் குளோரின் சப்ளை, அதே போல பேராட்சிகளின் ஏடி டிரான்ஸ்பர், பேராட்சிகளின் உதவி சப்ளை டிரான்ஸ்பர், ஈக்கல் டிரான்ஸ்பர், இப்படி பல விதமான டிரான்ஸ்பர்களில் உள்ளாட்சி துறையில் குப்பையை வைத்துதான் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிக்கின்றார்கள்.